இந்த வீடியோ பாருங்களேன். அந்த பொண்ணு என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அவரை பார்க்குற விதம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவர் என்ன ஹராஸ் பண்ணுறாரு, டச் பண்ண ட்ரை பண்ணுறாரு, டிஸ்அப்ரோச் பண்ணுறாருன்னா ஒன்றுமே சொல்ல கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ப்ரூஃப் தேவைப்படும் தான் அவங்க வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ஷோ த எவிடன்ஸ் வேர் ஹி ஹேவ் டச்ட். அது வந்து என்னமோ லென்த்தாக போட்டிருக்காரு. கேரளாவில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ரீல்ஸுக்காக ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னு. ரீல்ஸ் வியூஸ் அதெல்லாமே அதுக்காக பண்ணுறவங்க வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பொண்ணோட இன்செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா இதை வந்து நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. வெளியில் வேலைக்கு போகிற முக்கால்வாசி பொண்ணுங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு தப்பான இன்டென்ஷன் இல்லை அப்படின்னா அவர் அந்த மாதிரி பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான் அவர் ஒதுங்கியிருக்காரு அப்படின்னு எனக்கே தோணுது. அவருக்கு தப்பான இன்டென்ஷன் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை தப்பாக நடந்தது இந்த வீடியோ தான் எவிடன்ஸு. இதை தாண்டி நீங்கள் என்ன வேறு எவிடன்ஸ் வேறு கேட்குறீங்க? எப்படி உங்களுக்கு இப்படிலாம் கேட்க தோணுது? இதே உங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீலாக இருக்குது, ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தாலும் நீங்கள் பதறி இருப்பீங்களா இல்லையா? அந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டதுனால நீங்கள் வந்து இப்படி கொஷின் பண்ணுறீங்க. யாரும் மூணாவது மனுஷனாக இருக்கிறதுனால தானே இப்படி கேட்குறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. இது எப்படி கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோ பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இது ஃபேக்குன்னு தோணுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி இரிட்டேட்டிங் கொஷின்லாம் பண்ணாதீங்க. ஸோ அனாயிங்.